மலேசியா தனது தேசிய அடையாளத்தில் இருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு உயர் வர்க்கத்தை உருவாக்காமல் இருக்க மொழியும் வரலாறும் கல்வி அமைப்பின் மையமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். நாடு தன் தனித்துவமான குணநலனை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கான திடமான அரசியல் மற்றும் கொள்கை உறுதி அவசியம் என்று அவர் எடுத்துரைத்தார். இந்த நாட்டுக்கு தனித்த அடையாளம் வேண்டும் என்றால் மலேசியாவின் கல்வி அமைப்பின் அடித்தளமாக மொழியும் வரலாறும் இருக்க வேண்டும் என்று ஷா அலாமில் நேற்று இரவு நடைபெற்ற யுனிவர்சிட்டி ஸ்லாங்கூர் நிகழ்ச்சியில் அன்வார் இதனை தெரிவித்தார். இந்த கொள்கை சமீப ஆண்டுகளில் வேகமாக வளர்ந்து வரும் சர்வதேச பள்ளிகள் உட்பட அனைத்து கல்வி பிரிவுகளுக்கும் பொருந்த வேண்டும் என்று அவர் கூறினார். தேசிய மொழியும் வரலாறும் தெரியாத ஒரு புதிய உயர்வர்க்க தலைமுறையை உருவாக்க நாம் விரும்பவில்லை என்று அவர் வலியுறுத்தினார். மொழி மற்றும் தேசிய கல்வி தொடர்பான விவாதங்கள் 1950 1960களில் இருந்தே தொடர்கின்றன என்பதை அன்வார் ஒப்புக்கொண்டார். ஆனால் இப்போது அரசு தீர்மானம் இன்றி காலம் கடத்த முடியாது என்றும் அவர் கூறினார். மொழி மற்றும் வரலாற்று விழிப்புணர்வை வலுப்படுத்துவது பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் இணைந்து செல்ல வேண்டும் என்றும், அவ்வாறு செய்தால்தான் வளர்ச்சி என்பது தேசிய மதிப்புகள் மற்றும் சமூக ஒற்றுமையின் இழப்பாக மாறாமல் இருக்கும் என்றும் அவர் விளக்கினார். கடந்த மாதம் மலேசியாவின் அனைத்து பள்ளிகளிலும் மத பள்ளிகள், சர்வதேச பள்ளிகள், தனியார் கல்வி நிறுவனங்கள் உட்பட தேசிய பாடத்திட்டத்துக்கு இணங்க மலாய் மொழி மற்றும் வரலாற்று பாடங்களை கற்பிப்பது கட்டாயமாகும் என்று அன்வார் அறிவித்திருந்தார். அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களில் பொது ஆய்வு பாடம் மலாய் மொழியில் கற்பிக்கப்படும். அதில் மலேசிய அரசியல் அமைப்பு மற்றும் நாட்டின் வரலாறு முக்கியமாக இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.